என்னோடய பேர் ரகு. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் சாரு கூட ஜூமில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். மே மாதம் போன மாதம் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப ஃபஸ்ட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் சார் சொன்ன தெரப்பிலாம் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி இப்போ பண்ணேன். இப்போ நேற்று கிளாஸுக்கு வந்தேன். நேரடி வகுப்புன்னு சொன்னாங்க. நிறையா கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதையும் தாண்டி தான் நான் வந்தேன். இந்த இடத்துக்கு தாண்டி வந்தது நேற்று சார் காலையில் அந்த வந்தவொடனே ஆடலும் பாடலும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. இன்றைக்கும் அதே தான். அந்த இது ஆடலும் பாடலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எந்த இதுலேயுமே கொடுக்கல. நான் நிறையா இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி கூட அந்த ஓம் தியானத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் ரொம்ப அருமையாக. இன்றைக்கி கூட நான் புது மனிதனாக தான் வீட்டுக்கு போகிறேன். பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனிதனாக தான் வீட்டுக்கு போகிறேன். நான் ஏன்னா பழைய மனிதன் நான் இறந்துட்டேங்க இந்த இடத்துல. இப்போ போகிறது நான் ஒரு மனிதனாக தான் போகிறேன். கண்டிப்பாக ஒரு புது மனிதனாக இன்னிலேருந்து நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இந்த 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 இது ரொம்ப இந்த பயிற்சி ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அளிக்க நான் விரும்புகிறேன். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பயிற்சி இந்த உலகத்தில் எங்கே நடக்குது என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இதை நான் கிடச்சது ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் இத்தனை வருஷமாக நானும் நிறையா யோகாலாம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு கிடைக்காது. இப்போ சார் மூலிமா எனக்கு நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது இந்த ஃபீல்டில். 10 வருஷமாக பண்ணுறேன். 10 வருஷமாக இத்தனை காலம் கழித்து இப்போ கிடைச்சிருக்குன்னா இது பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதில் இன்னமும் நான் இதில் சும்மா ஒரு ஜஸ்ட்டு தான் இதில் நான் இது பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இதோட விட்டுட்டோம்னா நம்ம பழைய நிலைமைக்கு தான் நம்ம போவோம். கண்டிப்பாக இதில் நம்ம கன்டினியூ பண்ணால் தான் இதில் இன்னும் நிறைய தூரம் இருக்குது நம்ம பயணிக்க வேண்டியது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம ஒரு முழு ஆன்மகனாகவும் இந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரு முழு முக்தி அடைகிறதுக்கு ஒரு சாத்தியக்கூடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.